இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களே, கனி கொடுத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக, பிதாவில் நாம் மகிமைப்படும்படியாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷர்களாக இருக்கும்படியாக, கனி கொடுக்கும் ஒரு வாழ்வை வாழும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இந்த நாளிலே தொடர்ந்து நாம் எப்படியாக ஆவியின் கனிகளை நாம் கொடுக்க முடியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி ஒவ்வொரு ஆவியின் கனிகளையும் வெளிப்படுத்தினார், அவருடைய குணாதிசயம், அவருடைய பண்பு, அதை நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்த முடியும் என்பதை ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களையும் நமக்கு கற்றுக் கொடுத்தார். அவருடைய அன்பு, அவருடைய சந்தோஷம், அவருடைய சமாதானம், அவருடைய நீடிய பொறுமை, அவருடைய தயவு, அவருடைய நற்குணம், இவற்றையெல்லாம் நாம் தியானித்தோம். இந்த நாளிலே நாம் ஆவியின் கனிகளான மிகவும் சிறந்த ஒரு கனியாக நம்மிடத்திலே காணப்படக்கூடிய ஒன்று விசுவாசம். எபிரேயர் 11:1 பார்க்கிறோம், விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. ஒருவன் கண்டு விசுவாசிக்கிறதை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று வேதம் கூறுகிறது. ஆம், இது நம்மிடத்தில் மறைந்திருக்கிற ஒரு கனி. போன நாளிலே பார்த்தோம் அந்த கிரியிலே வெளிப்படுத்தக்கூடிய நற்குணத்தை பற்றி. இந்த நாளிலே நமக்குள்ளாக மறைந்திருக்கிற கனி, அதாவது இது காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. ஆவியின் கனிகளிலே மிக மிக முக்கியமான விசேஷித்த கனி இந்த விசுவாசம்தான். கிறிஸ்தவ வாழ்வின் அடிப்படையே விசுவாசம்தான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று நாம் பார்த்தோம். விசுவாசமே பரலோகத்தில் நுழைவதற்கான நுழைவு சீட்டு. ஆம், அதுதான் பரலோகத்தின் சாவியை என்று சொல்லலாம். பரலோகத்தை திறக்கும் திறவுகோலே நம்முடைய விசுவாசம்தான். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஆம், நாம் நம்முடைய மறுபிறப்பிலிருந்து நாம் மறு உலகிற்கு செல்லும் வரை நாம் விசுவாசித்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி நாம் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். பல வேளைகளிலே நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. பல வேளைகளிலே நம்முடைய விசுவாசம் பலனற்றதாய் போய்விடுகிறது. ஆகவே தான் நிருபங்களில் பார்க்கிறோம், நீங்கள் ஒருவன் விசுவாசத்திலிருந்து வழி விலகி பின்வாங்கி போனால் அதைவிட அவன் ஆண்டவரை அறிந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் எதையாகிலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்க வேண்டாம். விசுவாசத்தினாலே கிறிஸ்து நம் இருதயங்களில் வாசமாயிருக்கிறார். ஆம், நமக்குள்ள ஆண்டவர் வாசமாய் இருக்கிறார் என்பதே விசுவாசம். நம் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாய் இருக்க நாம் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது எபேசியர் 3:12 இவ்வாறு சொல்லுகிறது, அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடே தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியமும் பாக்கியமும் உண்டாயிருக்கிறது. அவரை பற்றும் விசுவாசத்தால், ஆண்டவர் மேலே உள்ள நம்பிக்கையில், விசுவாசத்தில் அவருக்குள் நமக்கு என்ன தைரியம் கிடைக்கிறது பாருங்கள். திட நம்பிக்கை, தேவனிடத்தில் நாம் சேருவோம் என்ற ஒரு நம்பிக்கை. ரோமர் 1:7, எபிரேயர் 10:38, கலாத்தியர் 3:11 இவைகளில் வாசிக்கிறோம், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஒரு பாடல் கூட இவ்வாறு இருக்கிறது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே, திகையாதே, கலங்காதே, விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. ஆம், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவான், ஆனால் அவன் மேலே ஆத்துமா பிரியமாயிராது என்று ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாயிராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாயிருப்போம். ஆதியாகமம் 3:1 ஆதாம் ஏவாள் ஆண்டுடைய வார்த்தையை விசுவாசிக்காமல் சத்ருவானவனுக்கு அவனுடைய வார்த்தையை நம்பி கெட்டு போனார்கள், சாபத்தை சுதந்திரித்து கொண்டார்கள். அந்த சாபத்தை நீக்கும்படியாக கிறிஸ்துவானவர் தன்னுடைய சொந்த குமாரனையே இந்த உலகத்திற்கு கொடுத்து
தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து இவ்வளவாய் நம்மில் அன்பு கூர்ந்தார். அன்பானவர்களே, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுவதும் விசுவாசிகளின் பட்டியலை நாம் பார்க்கிறோம். ஆபேல் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அதனால் அவனுடைய காணிக்கையை ஆண்டவர் என்ன செய்கிறார்? அங்கீகரிக்கிறார். ஏனோக்குடைய வாழ்க்கையில் அவன் தேவனுக்கு மிகவும் பிரியமானவன், ஆகவே மரணத்தை கூட பார்க்காமல் எடுத்துக்கொள்ளப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். நோவாவுடைய வாழ்க்கையில் அவன் பயபக்தி உள்ளவன் என்று பெயர் பெற்றான். அவனுடைய வாழ்க்கையில் அந்த ஜல பிரளயம் அவனை பாரிக்கொள்ளாதபடி ஆண்டவர் அவன் குடும்பத்தை பாதுகாக்கிறார். ஆபிரகாமை எடுத்துக்கொண்டாமானால் விசுவாசிகளுக்கே தகப்பன் என்று பெயர் பெறுகிறார். ஆம், அந்த ஆபிரகாமின் சந்ததியாக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். சாராளும் கூட வாக்குத்தத்தம் பண்ணின அந்த வாக்குத்தத்தத்தை உண்மை என்று நம்பி அவள் சுதந்திரித்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். யோசேப்பு, மோசே, கிதியோன், தாவீது, சிம்சோன், பாராக், எப்தா, எத்தனையோ விசுவாசிகளின் காரியங்களை நாம் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ இருந்தும் விசுவாசத்தை தொடங்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். விசுவாசத்தை தொடங்கினவர் ஆண்டவர் தான். நம்முடைய இருதயத்தில் கர்த்தர் உண்டென்றும், அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தவர் என்றும், அவர் நமக்காக ரட்சிப்பை உருவாக்கினவர் என்றும் அந்த விசுவாசத்தை கொடுத்த ஆண்டவர், அதை தொடங்கினவர் முடிவு பரியந்தம், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அந்த விசுவாச ஓட்டத்திலே நாம் நிலைத்திருக்க ஆண்டவர், பொறுமையோடு ஓட ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். எபிரேயர் 11:6, 11:11 பார்க்கிறோம், விசுவாசத்தினால் நாம் தேவனை சார்ந்து இருக்க பழகுவோம். நாம் இந்த விசுவாசத்தை நாம் எப்படி வெளிப்படுத்த ஆண்டவர் அழைக்கிறார்? குடும்பத்திலே நாம் இந்த விசுவாசத்தை கடத்த வேண்டுமா ஒருவரிடமிருந்து இன்னொருவரிடம்? அதனால தான் தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 1:15 இவ்வாறு சொல்லுகிற 1:5 இவ்வாறு சொல்லுகிறது, அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோபிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனேக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறார். ஆம், நம்முடைய விசுவாசம் நம்முடைய தலைமுறைகளுக்கு கடத்தப்பட ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய சந்ததிகளுக்கு சந்ததி சந்ததியாக அவருடைய தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடுவோம். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடுவோம். பவுல் சொல்லுகிறார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று, நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டேன் என்று அவர் நம்பிக்கையோட விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுகிறார். இரண்டாவதாக, நம்முடைய விசுவாசம் எங்கு கடத்தப்பட வேண்டுமாம்? சபையிலே கடத்தப்பட வேண்டும். பர்னபா அப்போஸ்தலர் 11:24 அவன் தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். அவனுடைய குணாதிசயத்தை பார்க்கிறோம். பர்னபா நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்திலும் நிறைந்தவனுமாயிருந்தான். அவனுடைய பிரசங்கத்தின் மூலம் அநேக ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சேர்க்கப்பட்டார்கள். நமக்கு பெயரே விசுவாசிகள். நாம் நம்முடைய திருச்சபையிலே விசுவாசிகளாக இருக்கிற நாம் திருச்சபையோடு இணைந்து விசுவாசத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவோம். நாம் ஆண்டவர் செய்த நன்மைகளை சாட்சி பகருவோம். அது பிறருடைய விசுவாசத்தை தட்டி எழுப்புவதாக இருக்கட்டும். கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக நாம் பேசுக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆண்டவரை நாம் அறிக்கை பண்ணும்படி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். சமுதாயத்திலே நாம் எப்படியாக விசுவாசத்தை கடத்த வேண்டும்? மத்தேயு 9:2 சொல்லுகிறது, படுக்கையில் கிடந்த திமிர்வாதக்காரனை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்த போது அவருடைய விசுவாசத்தை கண்டு அவனை குணப்படுத்தினார். விசுவாசம் மேற்கூரையை பிரிக்க வைத்தது. அந்த வீட்டின் உரிமையாளரை கூட அந்த விசுவாசம் பாதித்தது. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைத்து அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். யாக்கோபு 5:14-15 இவ்வாறு சொல்லுகிறது. ஆம், விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். இறுதியாக ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ஆம், இந்த தைரியமே விசுவாசத்தை நமக்கு கொண்டு வரும். பவுலை போன்று நாமும் நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று அறிக்கையிடுவோமா? ஜெபம்.
விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. ஆண்டவரே, எங்களுக்குள்ளாக விசுவாசத்தை துவங்கி அதை முடிக்கிறவராகிய உம்மீது நாங்கள் அன்பு கொண்டு ஆண்டவரே, அந்த ஒரு நம்பிக்கையோடு தைரியத்தோடு நாங்கள் முன்னேறி செல்ல பவுலை போல ஆண்டவரே நாங்களும் அந்த அறிக்கையிட நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று அறிக்கையோடு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்து முன்னேறி செல்ல ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எங்களுக்குள்ளாக இருக்கிற விசுவாசத்தை நாங்கள் மூடி மறைத்து வைத்து கொள்ளாமல் எங்களுக்குள்ளாக மறைந்திருக்கிற இந்த கனிகளை ஆண்டவரே நாங்கள் குடும்பங்களிலே எங்களுடைய சந்ததிகளை கடத்துவதற்கும், எங்களுடைய திருச்சபைகளிலே கடத்துவதற்கும், எங்களுடைய சமுதாயத்திலே அதை கடத்துவதற்கும் ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. எப்படியாக ஒரு ஜீன் அது ஒவ்வொரு தலைமுறையாக அந்த பண்புகளை மறைந்திருந்து வெளிப்படுத்துகிறதோ அதே போன்று ஆண்டவரே இந்த விசுவாசம் என்னும் குணத்தை ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய தலைமுறைகளுக்கு, சந்ததிகளுக்கு, ஆண்டவரே சமுதாயத்திற்கு, ஆண்டவரே நாங்கள் திருச்சபைக்கு கடத்த ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை கற்றுத்தாங்கப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்கப்பா. மகிமையின் டிவி ஆண்டவரே இந்த சேனலுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த சேனலை நீங்கள் தொடர்ந்து ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இதன் மூலமாக அநேகர் உம்முடைய வெளிச்சத்திட்டத்திற்கு வரவும், உடைய அன்பை அறிந்து கொள்ளவும், உமக்காக ஒளி வீசவும், உமக்காக கனிகளை கொடுக்கவும் நீங்கள் உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் மூலமாக, நல்ல தகப்பன் மூலமாக, நல்ல ஆண்டவரே வழிகாட்டி மூலமாக ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நாங்கள் கெஞ்சி மன்றாடி வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன்.